அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பூண்டு சாதம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பூண்டு குழம்பு இருந்திருக்கு, பிள்ளைப்பத்த சால்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து பூண்டு சாதம் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு இடிக்கிறது எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 15 பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இதிலே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பூண்டு குழம்போடு சேர்த்து இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டமும் செய்ய போகிறோம். ஸோ பொறுத்திருந்து ஃபில் வீடியோ நல்லா பாருங்கள். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இப்போ பூண்டும் நம்ம போட்ட மசாலா பவுடர் எல்லாமே வந்து நல்லா இடித்தாச்சு. நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூனில். இப்போது ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா தாளிப்பு மாதிரி கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வந்து ஒரு 4 பூண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழுசாக ஒரு பூண்டும், ஒரு 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து லைட்டாக வறுபடணும். நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா சூடானனால அது நல்லா வந்து தாளிப்புக்கு நல்லா ரெடி ஆகிட்டுக்கு. பூண்டு வந்து லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பிங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே சாதம் செஞ்சிடலாம். இந்த கட்டி சோறு இதெல்லாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரி லன்ச் நீங்கள் வேலையை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் புளியோதரை, லெமன் ரைஸ், பீட்ரூட் ரைஸ் அந்த மாதிரி இது ஒரு கார்லிக் ரைஸ் தான். உண்மையிலே செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓரளவு நல்லா வந்து வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு, நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டனால. ஸோ இந்த டைமில் நம்ம வடித்த சாதத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட பெரட்டிக்கலாம். நம்மளோட கார்லிக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் என்னடா தட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், நம்ம இந்த கார்லிக் ரைஸ்க்கு ஒரு செமையான சைட் டிஷ் ரெடி பண்ண வேணாம். அதுக்கு தான் லேஸ் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பச்சை ரெட் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சும்மா மேலே வந்து இப்படி தட்டிக்கோங்க. அதுக்கு நம்ம சிக்கனை முன்னாடியே மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நார்மலாக மசாலா தாங்க. 65க்கு என்ன போடுவீங்களோ அதே வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அண்ட் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து நம்ம நுணுக்குன லேஸ் இருக்குல்ல, அது ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டு நம்ம அது மேலே இப்போ கோட் பண்ணுறோம். பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து நம்ம கோட் பண்ணுவோம்ல பொரிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நுணுக்கின லேஸை வந்து இந்த சிக்கன் மேலே கோட் பண்ணுறோம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். பீஸ் வந்து மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ இதை நல்லா நீங்கள் மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா மசாலாலாம் நல்லா ஊறிடும். ஸோ மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சும் எடுத்துக்கலாம். சரியான ஒரு டேஸ்ட்டுங்க. அப்படி ஒரு கிறிஸ்பினஸ்னால் செம்மையாக இருக்கும். நீங்கள் KFC சிக்கன் எப்படி ஒரு கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோக்கு ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு அந்த லேஸ் சிக்கனும். ஸோ லேஸ் சிக்கன்னா என்ன, நான் ரொம்ப நாளாக ரொம்ப பெரிய டிஷ் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். குழந்தைங்களும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஸோ நல்லா வந்து நம்ம 65 மாதிரி பொரித்து எடுத்துருங்க. ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி பிடிச்சிரும். எனக்கு வந்து அந்த லேஸ் எதுவுமே வந்து தனியாக பிரிஞ்சு வரலை. நல்லா வந்து அந்த மசாலா சிக்கனோட நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு, பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நல்ல முறுமுறு கிறிஸ்பியான லேஸ் சிக்கன் ரெடி ஆகிட்டுக்கு. மறக்காமல் நம்மளோட கார்லிக் ரைஸ் அண்ட் லேஸ் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார்லிக் ரைஸ்க்கு செஞ்ச அந்த மசாலா வந்து நம்ம பிக் பாஸில் விஷால் செஞ்ச ரெசிபி தான். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அது வந்து செமையாக இருந்துச்சு. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எனக்கு சாதத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட லேஸ் சிக்கனும் வந்து பாருங்கள், அந்த கலரே எவ்வளோ அப்படைசிங்காக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.